நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரை நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நெஞ்சமடி நீ எனக்கு நிறைவு பகுதி. வானதி குழப்பமாய் லோகாவையே பார்த்து கொண்டிருந்தாள். லோகா சொல்வது காதில் விழுந்தாலும் அவள் சொல்லும் அர்த்தம் முழுதாய் புரியவில்லை. லவ் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க விருப்பப்படி வாழ்க்கை அமையறதில்ல வானதி. சிலர் காதலுக்காக பேரண்ட்ஸை விட்டு கொடுக்குறாங்க. அவங்கள ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ்னு பாராட்டலாம், இல்லை தைரியமானவங்கன்னு பிரமிக்கலாம், இல்லை அப்பா அம்மா மேலே பாசம் இல்லாதவங்கன்னு திட்டலாம். வேறு சிலர் பேரண்ட்ஸ்க்காக காதலை விட்டு கொடுக்குறாங்க. அவங்கள அன்லக்கின்னு சொல்லலாம், அவங்களுக்காக பரிதாபப்படலாம். அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதில் ரெண்டாவது ரகம். வானதிக்கு ஏதோ லேசாய் உறுத்தியது. லோகா மீது முதல் முறையாக ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த பொண்ணு மேலே உயிரையே வச்சிருந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தன்னோட ஜென்ம விரோதியாக மாற்றிடுவான். அந்த பொண்ணுக்கு துரோகின்னு பட்டம் கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான்னு ஊர் முழுக்க புலம்புவான். ஆனால் அந்த பொண்ணு கட்டிக்கிட்டவன் கூடவும் சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருப்பா. லோகாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. எனக்கும் அருளுக்கும் காதல் இருந்துச்சு. நாங்கள் பிரிஞ்சது உண்மைதான். அதுக்கான காரணம் இப்போ முக்கியம் இல்லை. ஆனால் அருள் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான். அவனை விட்டு நான் போக என்னை அனுமதிச்சான். உண்மையை சொல்லணும்னா என்னோட அப்பா அம்மாவுக்காக அருள் அவனோட காதலை தியாகம் பண்ணான். வானதி பிரமிப்புடன் பார்த்தாள். அருள் அருள் சொல்லித்தான் லோகா அவனை பிரிந்தாளா? நாங்கள் கோழை இல்லை. எதிர்த்திருக்க முடியும், சண்டை போட்டிருக்க முடியும். ஆனால் தான் காதலிச்ச பொண்ணோட பேரண்ட்ஸை மதித்து தன் காதலை தியாகம் பண்ண அருள் தான் எனக்கு பெருசாக தெரிகிறான். அவன் என்னை மறந்துட்டானான்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் என்னை காதலிக்கிறத நிறுத்தினான். ஏன் தெரியுமா? என் மனசில் குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு, நான் அவனை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு. உண்மைதான் வானதி. நீ அருள் வாழ்க்கையில் வரும் முன்னாடியே நான் அருளோட மனசிலிருந்து வெளியில் போயிட்டேன். உனக்கு தெரியுமே வானதி, அருளுக்கு தமிழ் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னு. தமிழரோட ஒரு பண்பாடு, பிறன்மனை நோக்காமை அருள் மனசில் நான் இல்லை. இது ஒரு டிஃபால்ட்டான விஷயம். நீ ஏன் இன்னும் இதை புரிஞ்சுக்காமல் இருக்க? வானதி தலை குனிந்தாள். குற்ற உணர்ச்சி அவள் கண்களில் நீரூற்றை பல மடங்கு வேகத்தில் செயல்பட வைத்தது. லோகா அவள் கையில் கர்ச்சீஃபை திணித்தாள். நீ கேட்கலாம், வேற ஒருத்தைய காதலிச்ச ஒருவன் என்னை எப்படி முழுசாக ஏற்றுப்பான்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வானதி. ஒருத்தனுக்கு ஒரு முறை தான் காதல் வரணும்னா இந்த உலகத்தில் 90% பேருக்கு கல்யாணமே நடக்காது. நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் யார் மேலேயோ கொஞ்சமாக விருப்பத்தை வைக்கிறோம். அது நாளடைவில் கெட்டிப்பட்டு தான் காதலாக மாறுது. வானதி, லைஃப்பில் ஒரே நேரத்தில் 2 காதல் இருக்கிறது தான் தப்பு. 2 காதல் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு காதல் தான் இருக்கணும். அந்த காதலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அருள் வாழ்க்கையில் லோகா இருந்தது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனால் இப்போது இந்த நேரம் அவன் மனசில் லோகா இல்லை. எனக்கு முன்னெல்லாம் ஒரு ஓரத்தில் சந்தேகம் இருக்கும், அருள் உண்மையில் என்னை மறந்து தான் இருக்கானான்னு. ஏன்னா அவன் என்னை பார்க்க மாட்டான், எதேச்சியாக பார்த்தா கூட பேச மாட்டான், முகத்தை திருப்பிக்குவான். ஆனால் இன்னைக்கு சொல்லிவிட்டு நிறுத்தினாள். வானதி லோகாவையே ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. இன்று காலை அருளின் கண்களின் பார்த்த அதே மின்னல். இன்னைக்கு காலையில் அருள் என்னை பார்த்து சிரிச்சான், பேசினான், என் கண்ணை பார்த்து பேசினான். அவனோட கண்ணில் ஒரு தவிப்பு இருந்தது. காதல். அந்த காதலை தன்னோட மனசில் இருக்கிறவ ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு வலி. முழுக்க முழுக்க அந்த கண்ணுக்குள்ளே நீதான் இருந்த வானதி. நான் பார்த்தேன், உன்னை பார்த்தேன். வானதி விம்மி அழுது கொண்டிருந்தாள். எப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டோம் அருளை. லோகா அவளை நெருங்கி வந்து ஆறுதலாய் அவளை அணைத்து கொண்டாள். மாலதி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நீ கோபப்பட மாட்டேன்னா ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசலாமா? இப்பொழுது வானதி வெடுக்கென்று நிமிர்ந்தாள். அவள் மனது கற்பனை குதிரைகளை நாலா திசையிலும் தட்டி ஓடவிட்டு கஷ்டப்பட்டு மனதை நிலைப்படுத்தி கொண்டாள். சொல்லுங்க, உன் பிறந்தநாள் அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி மாலதி சொன்னான். சொல்லிவிட்டு வானதியை பார்த்தாள். வானதி கூச்சத்தில் நெளிந்தாள்.
நீ நினச்சது தப்பில்ல வானதி. எந்த பொண்ணுமே தன்னோட கணவன் தன்னை அன்பாக நெருங்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பா. ஆனால் அந்த நெருக்கத்தில் காதல் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் அறியாமைன்னு தான் நான் சொல்வேன். வானதி பேசவில்லை. தலையை குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு உணர்ச்சி வேகத்தில் அருள் உன்னை நெருங்கினது யதார்த்தமான விஷயம். அது காமம்னு நீ நினச்சி நீ கோபப்பட்டு அருளை அடிச்சிட்ட இல்லையா? வானதிக்கு அந்த காட்சி கண்முன் வந்தது. அவளை மீறி முணுமுணுத்தாள். ஆமாம், எனக்கு அது பிடிக்கல தான். லவ் இருக்கணும். என்கிட்ட வரும்போது அதில் ஒரு துளி கூட லஸ்ட் இருந்தா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் தான். லோகா சிரித்தாள். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா? ரொம்ப. அது கூட லவ் தான் வானதி, பியூர் டிவோஷன். ஆனால் நம்ம லைஃப்பில் இருக்கிற லவ் வேற, தாம்பத்தியத்தில் இருக்கிற காதல் இன்டைரக்டாக காமத்தை ஒரு சரியான விகிதத்தில் உள்ளடக்கி இருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டா அப்புறம் அது பக்தி ஆகிடும் வானதி. வானதிக்கு லேசாய் புரிவது போல் இருந்தது. ஆனாலும் ஒரு சின்ன நெருடல் அவளுள் இருந்தது. உணர்ச்சியின் உந்துதலில் தன்னை நெருங்கிய அருள் மனதில் காதல் இருந்ததா? இருந்திருக்கும் வானதி. தீர்க்கமாய் அவளை பார்த்து லோகா சொன்னதும் வானதிக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் கண்ணில் தெரிந்த அதிர்ச்சியை கண்டுகொள்ளாமல் லோகா தொடர்ந்தாள். யோசி வானதி, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அவளுடைய கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். பைதவே, உனக்கு அருள் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு கூட நான் பார்த்துட்டேன். கூகுள் பாஸ்வேர்டு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா? மாத்திடு சொல்லிவிட்டு கண்ணடித்தார். அவளை விட்டு நகர்ந்த லோகா ஏதோ நினைத்தவளாய் மீண்டும் வானதியின் அருகில் வந்தாள். உள்ளுக்குள்ளே இருக்கிற காதலை வாய் திறந்து சொல்லலைன்னா கூட கண்கள் காட்டி கொடுக்கும் வானதி. உன் கண்ணில் தெரிகிற காதலை அருள் உணர்ந்திருந்தா முதல் மரியாதையா அந்த கண்ணுக்கு கொடுத்துருப்பான். ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, நான் கிளம்புறேன். கோவிலில் வாசலை நோக்கி நடந்தாள். ஒரு தூணின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டு லோகா கூறியவற்றையெல்லாம் அசை போட்டு கொண்டிருந்தாள். அருள் மீது கொண்டிருந்த கோபம், சந்தேகம் எல்லாம் சுத்தமாய் கலைந்திருந்தது. ஆனால் கடைசியாய் ஏதோ சொல்லிவிட்டு சென்றாளே, என்ன அது? சற்று நேரத்தில் அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் புரிந்துவிட்டது. அருள் அப்பொழுது அவளுடைய கண்களில் வைத்த முதல் முத்தம் வானதியின் கன்னங்களை இப்பொழுது சிகப்பாக்கியது. வீட்டிற்கு வந்த வானதி கட்டிலில் விழுந்தாள். மூச்சு முட்டும் உற்சாகத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள தவித்தாள். மாலதிக்கு ஃபோன் செய்தாள். அவள் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. சரி என்று தன் பையில் இருந்த டைரியை எடுத்தாள். அதை பிரித்த பொழுதுதான் புரிந்தது அவள் மாற்றி கொண்டு வந்திருப்பது அருள்மொழியின் டைரி என்று. தனக்குள் லேசாய் சிரித்துக்கொண்டு பக்கங்களை புரட்டியவள் ஆச்சரியத்தில் மூச்சுவிடவும் மறந்து போனாள். அதில் முழுக்க முழுக்க வானதியை பற்றி எழுதியிருந்தான். ஒவ்வொரு நாளும் வானதியிடம் கண்ட சின்ன சின்ன விஷயங்களை, வானதியின் கோபத்தை, வெட்கத்தை, அவள் தீண்டலை, அவள் இல்லாமையை குட்டி குட்டி கவிதைகளாக மாற்றியிருந்தான். வெகு அழகாய், வெகு இயல்பாய் இருந்த சிறு கவிதைகளை படித்து வியந்தாள், மகிழ்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அருள்மொழி தன்னை எந்தளவு ரசித்திருக்கிறான் என்று அந்த கவிதைகள் காட்டின. வானதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் எப்படி இருந்திருந்தாள் என்பதை அவளே கவனித்ததில்லை. ஆனால் அருள் மென்மையான பல விஷயங்களை கவனித்திருக்கிறான். கவிதை புத்தகங்களை படிக்கும்போது உள்ளுக்குள் கிளர்ச்சி ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அந்த கவிதைகளிலே தானே கருவாயிருப்பது பெருமை அல்லவா? வானதிக்கு பெருமையாக இருந்தது. தன் பிறந்த நாள் அன்று குமரகோமில் நிகழ்ந்த உரையாடல் நினைவிற்கு வந்தது. படகில் சென்று கொண்டிருந்த பொழுது ரவிதாசன் அனி, மாலதி இருவரின் காதல் கதையை வெகு ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்கள் கல்யாணத்திற்கு அருளும் வானதியும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கேட்டு ரசித்தான். அப்பொழுது அனியிடம் அந்த கேள்வியை கேட்டான். அனி சார், உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜென்ரலாக சொல்லுங்களேன். நான் என்ன எதிர்பார்க்க போகிறேன்? டெய்லி என்னை அடிக்கிறா, காதில் கிள்றா. இப்படி வன்முறையில் இறங்காமல் இருந்தா போ. ஆ! மாலதி அணியின் காதில் நகத்தை செலுத்தி இருந்தாள். அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர். இப்பொழுது அருளிடம் திரும்பினான். அருள் சார், நீங்கள்? வானதி ஆவலுடன் அருளை பார்த்தபொழுது அருள் தன் வழக்கமான புன்னகையை மட்டுமே கொடுத்தான். அட, வெக்கப்படாதீங்க சார், சொல்லுங்க. வானதி மேடம் கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தெரியலையே, ஏதோ எதிர்பார்க்கல. ரவிதாசன் சிரித்தான். கண்டிப்பாக இல்லை சார்.
காதல்னா கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் ஐடியாஸ் இருக்கும். பர்த்டேக்கே இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க. உங்கள் லைஃப்பை பற்றி நிறைய யோசிச்சிருப்பீங்க. உங்கள் லைஃப்பை பற்றி நிறைய கனவு வச்சுருப்பீங்க. சொல்லுங்கள் சார், கேட்குறோம். ரவி எவ்வளவு சீண்டியும் அருள் வாயை திறக்கவில்லை. அப்பொழுது அனி, அவன் சொல்லலைன்னா என்ன, இன்னைக்கு நைட்டு அவன் டைரியில் அதை பற்றி எழுதி வைப்பான். நம்ம பிரித்து படிச்சிடலாம் ரவி. வானதி யோசித்தாள். ஒருவேளை எழுதியிருப்பானோ? தன் பிறந்த நாள் தேதியை டைரியில் புரட்டினாள். அந்த டைரி முழுவதும் படித்துவிட்டு வானதி அந்த டைரியை மூடி வைத்தாள். அவள் கண்களில் அனிச்சையாய் கண்ணீர் அருவியாய் பொங்கி விழுந்து கொண்டிருந்தது. அடுத்த நிமிடமே அருள்மொழியை பார்க்க அவள் மனம் தவித்தது. அருள்மொழிதான் வானதி நினைத்தாலே புரிந்து கொள்பவன் ஆயிற்றே. வீட்டின் உள்ளிருந்து வசந்தியின் குரல் பலமாய் கேட்டது. அடடே, வாங்க தம்பி, வாங்க. வானதி, இங்கே வாமா, யார் வந்திருக்கா பாரு. கண்களை துளைத்து கொண்டு எழுந்து வெளியே வந்த வானதிக்கு ஆச்சரியமான அதிர்ச்சி தரும் வகையில் அருள்மொழி நின்று கொண்டிருந்தான். வானதியின் அறையில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் அருள்மொழி அமர்ந்திருந்தான். வானதிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உடனே வந்துவிட்டானே, எப்படி ஆரம்பிப்பது, என்ன பேசுவது என்று யோசிக்க கொஞ்சமாவது நேரம் வேண்டாமா? அருள், வானதி ஆரம்பிக்கும் பொழுது சரியாக வசந்தி வந்தாள். கையில் ஒரு சின்ன ட்ரே. டீ எடுத்துக்கோங்க தம்பி. நீல நிற பீங்கான் கப்பை கையில் எடுத்தான். தேங்க்ஸ் அத்தை. வசந்தி சிரித்தாள். நீங்கள் பேசிட்டு இருங்க தம்பி. அறையை விட்டு மீண்டும் சமையலறைக்கு சென்றாள். அருள் டீயை பொறுமையாக குடித்தான். அவன் குடித்து முடிக்கும் வரை வானதி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனே ஆரம்பித்தான். வானதி. அருள் முடிப்பதற்குள் வசந்தி மீண்டும் உள்ளே நுழைந்தாள். தம்பி, நீங்கள் வாழைக்காய் சாப்பிடுவீங்களா? அருள் பரிதாபமாய் முழித்தான். வானதி வசந்தியை பார்த்து முறைத்தாள். அதை புரிந்து கொள்ளாமல் வசந்தி சிரித்தாள். உனக்கு பிடிக்குமேன்னு பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி வச்சேன்டி. தம்பி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுவார் தானே? இங்கே என்னோட வாழ்க்கையை பற்றி பேசலாம்னா உனக்கு வாழைக்காய் முக்கியமாக போச்சா? மனதிற்குள் புதைந்தாள். சாப்பிடுவார்மா. அப்போ சரி, ஈ என்று சிரித்தாள். பின்ன வீட்டிற்கு முதல் மருமகன், நன்றாக கவனிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் தன் நெருங்கிய தோழியின் மகன் வேறு. நீங்கள் பேசிட்டுருங்க சொல்லிவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் ஐக்கியமானாள். மீண்டும் மௌன போராட்டம். சற்று நேரம் பின்பு வானதி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் வாய் திறந்தாள். அருள், தம்பி, தேங்காய் சட்னி செய்யவா இல்லை தக்காளி சட்னி செய்யவா? வசந்தி மீண்டும் அறைக்குள் வந்து நிற்க வானதி எக்கச்சக்கமாய் கடுப்பானாள். அம்மா. வசந்தி வானதி பக்கம் திரும்பினாள். ஏம்மா இப்படி? வானதியின் கோபம் புரியாதவளாய், ஏண்டி ரெண்டுமே சாப்பிட மாட்டாரா? வானதி தலையில் அடித்து கொள்ள அருள்மொழி அதை பார்த்து கிளிக் என்று சிரித்தான். அம்மா மேலிருந்த கோபம் அருளின் மீது பாய்ந்தது. என்ன சிரிப்பு உங்களுக்கு? காரமாய் கேட்டதும் அருள் அதிசயித்தான். இல்லை, நான் சிரிக்கலையே. அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டான். உடனே மூஞ்ச குழந்தை புள்ள மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சிரிச்சிங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு எழுந்தான். ஆமாம், சிரிச்சேன். எதுக்கு சிரிச்சிங்க? வானதி கொஞ்சம் விட்டால் அழுது விடுவது போல் இருந்தாள். அருள்மொழிக்கு சுவாரஸ்யமாய் இருந்தது. இந்த வானதி இத்தனை நாள் எங்கே இருந்தாள்? இல்லை, சும்மா தான் சிரிச்சேன். வசந்திக்கு ஒன்றும் புரியவில்லை. வானதியை அதட்டினாள். ஏய், என்ன நீ தம்பிக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற? பல்லை கடித்து கொண்டு வசந்தி மீது கோப பார்வை வீசினாள். கம்முன்னு இருமானி. அருளிடம் பார்வையை திருப்பினாள். இங்கே நான் எப்படி தவிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன சிரிப்பு கேட்குது? இல்லை, ஐ டென்ட் மீன் இட். நான் சும்மா ஜஸ்ட் சிரித்தேன். எப்போவும் இதைத்தான் பண்ணுறீங்க. என்னை அழ வச்சு பார்க்குறதே உங்களுக்கு வழக்கமாக போச்சு. இல்லை வானதி. என்ன இல்லை? எப்போ பாரு என்னை கிண்டல் பண்ணுறது, வம்பு வளர்க்குறது. வானதி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் சொல்ல வேணாம். என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். பேசியே என்னை மயக்கிடுறீங்கல்ல. நீங்கள் பேசுகிறத இனிமேல் நான் கேட்கவே மாட்டேன் சொல்லிவிட்டு 2 காதுகளையும் பொத்தி கொண்டாள். அவளது செய்கையை பார்த்ததும் அருளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நெற்றியில் விரல் வைத்து குனிந்து கொண்டு சிரித்தான். என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வருதா என்ன?
மெத்தையின் மீது இருந்த ட்ரேவை எடுத்துக்கொண்டு அருளை நோக்கி நெருங்கி அவன் தலையிலே அடிக்கப் போனாள். நல்ல வேளையாக அருள் அதனை தடுத்து ட்ரேவை கையில் பிடுங்கிக் கொண்டான். அதை கொடுங்க. சிவந்த கண்களோடு வானதி சீரியஸாக நின்று கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறது என்பது புரியாமல் வசந்தி நின்று கொண்டிருந்தாள். முடியாது, தரமாட்டேன். கைகளை பின்னே வைத்து கொண்டான். கொடுக்க போறீங்களா இல்லையா? அவனை சுற்றி கையை போட்டு அந்த ட்ரேவை அவன் கைகளிலிருந்து பிடுங்க முயன்றாள். அருள் அதை அவளின் கையில் தராமல் அங்கும் இங்கும் அதை தூக்கி போக்கு காட்டி கொண்டிருந்தான். வானதி முழு கவனமும் அதை அவன் கையில் பிடுங்குவதிலேயே குறியாயிருக்க அவள் அருள்மொழி மீது படர்ந்திருந்ததை கவனிக்க மறந்தாள். தலைக்கு மேல் அவன் அந்த ட்ரேவை தூக்கி நிற்க அதனை எக்கி பிடிக்க வானதி முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த ட்ரேவை கீழே போட்டுவிட்டு வானதியை வெடுக்கென்று கட்டியணைத்தான். அதுவரை அருள் மீது இருந்த கோபம், வெட்கம் எல்லாம் நொடியில் பறந்து போக வானதி அருளின் தோள்களை சுற்றி அவனை அணைத்தாள். அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து அதுவரை தடுத்து வைத்திருந்த கண்ணீரை கொட்டி அவன் சட்டையை தாராளமாய் நனைத்தாள். வசந்திக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நீங்க பேசிட்டுங்க நான் என்று நழுவினாள். நம் அருளோ வானதியோ அதை கண்டு கொண்டதாய் தெரியவில்லை. போதும் என்ற வரையில் அழுது முடித்துவிட்டு வானதி நிமிர்ந்தாள். பனியில் பட்டு கசங்கிய வெள்ளை ரோஜாவைப் போல இருந்தாள். ஐம் சாரி அருள். இல்லை வானதி, நான் தான் சாரி. இல்லை அருள், நான் தான் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. ஏன் மேலே தான் தப்பு. அதற்கு மேல் அவளிடம் இருந்து வார்த்தை எழ முடியாதபடி சட்டென்று அவள் உதட்டை முத்தத்தால் மூடினாள். 2 நிமிடங்கள் கரைந்த பின்பு மூச்சு விட வேண்டும் என்று இருவரின் நுரையீரல்களும் கெஞ்ச மெதுவாய் அந்த முத்தத்தின் பிடியிலிருந்து இருவரும் மீண்டனர். அதுவரை காணாமல் போயிருந்த வெட்கம் மீண்டும் வானதியின் மீது வந்து ஒட்டிக்கொள்ள அவள் திரும்பிக் கொண்டாள். இதோ அடுத்த நொடி பின்னாலிருந்து அணைத்து விடுவான் என்று அவள் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. பல நொடிகள் தாண்டியும் அப்படி ஒன்றும் நடக்காததால் அவள் திரும்பி பார்த்தாள். அருள் அந்த மெத்தையில் உட்கார்ந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். வானதி அவனை நெருங்கி தரையிலே அமர்ந்து அவன் மடியில் தலை சாய்த்தாள். ஐ லவ் யூ டூ அருள். அருள்மொழி முழித்தான். நாம் இன்னும் சொல்லவே இல்லையே. அவன் குழப்பமாய் பார்ப்பதை வானதி புரிந்து கொண்டாள். ச்சே, சரியான டியூப்லைட். முணுமுணுத்து தலையில் அடித்து கொண்டாள். அருளுக்கு புரிந்தது. வானதியின் முகத்தை தன் பக்கம் நிமிர்த்தினாள். ஐ லவ் யூ வானதி. பிரகாசமாய் சிரித்தாள். அருள், உங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அருள் ஆச்சரியமாய் பார்த்தான். அப்படியா? இது எப்போ நடந்தது? வந்து கல்யாணத்துக்கு மறுநாள் காலையில். உப்பு போட்ட டீ ஞாபகம் வர சிரித்தான். வானதி அவன் தொடையிலே கிள்ளினாள். ஆ, வலிக்குது. இப்போ எதுக்கு கிள்ளுற? நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. அருள் வழிந்தான். ஹிஹி. வந்து சரி, அது என்ன பேர்னு சொல்லேன். கேட்டதும் வானதி எழுந்தாள். போடா பீரங்கி மூக்கு சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடினாள். நெஞ்சமடி நீ எனக்கு இனிதே முடிவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.